கோவையில் செயல்படும் இந்தியாவும் முதல் மற்றும் மிகப்பெரிய ZF விண்டு பவர் நிறுவனம் 50 GW கியர்பாக்ஸ் திறனுள்ள மொத்த உற்பத்தி என்னும் புதிய மைல்கல்லை எட்டி சாதனை. கோயம்புத்தூருக்காக 50 GW காற்றாலைக்கான கியர்பாக்ஸ்கள் என்ற மைக்கேல் சாதனையுடன் காற்றாலைக்கான கியர்பாக்ஸ் தொழில்நுட்பத்தில் தனது உலகளாவிய தலைமைத்துவ நிலையான ZF மேலும் வலுப்படுத்துகிறது. சீனாவிற்கு வெளியே உலகளவில் மிகப்பெரிய விண்டு கியர்பாக்ஸ் தொழிலகமான ZF விண்டு பவர் கோயமுத்தூரில் இந்தியாவில் முற்றிலும் ஒருங்கிணைக்கப்பட்ட கியர் பாக்ஸ் உற்பத்தி தொழிலகமாகவும் திகழ்கிறது. ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு தேவைக்கான மிக நவீன தயாரிப்பு வசதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் வளர்ச்சி என்ற குறிக்கோளில் தனது பொறுப்புறுதியை மறுஉறுதி செய்திருக்கும் ZF அதன் ZF விண்டு பவர் கோயமுத்தூர் ஆலையில் 230 மில்லியன் என்ற தொகையை முதலீடு செய்திருக்கின்றது. தொழில்நுட்பத்தில் முன்னெடுக்கப்படும் உற்பத்தி செயல்பாட்டில் உலகளாவிய முதன்மை வகிக்கும் மற்றும் உலகளாவிய காற்றாலை டர்பைன் கியர்பாக்ஸ் தொழில்துறையில் ஒரு சேவை கூட்டாளியாகவும் திகழும். ZF விண்டு பவர் இந்திய சந்தைக்கு ஒரு முக்கிய மைல்கல் சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதை அறிவித்திருக்கின்றது. இந்தியாவின் கோயமுத்தூரில் அமைந்துள்ள அதன் மிக நவீன உற்பத்தி ஆலையில் 50 GW கியர்பாக்ஸ் திறனுள்ள மொத்த உற்பத்தி என்ற மைல்கல் சாதனையை நிலைப்புத்தன்மையுள்ள எதிர்காலத்தை நோக்கிய பாதையில் ஒரு முக்கியமான கூட்டாளியாக தனது நிலைமையை வெளிப்படுத்தியிருக்கும் ZF-இன் சாதனை இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் செயற்பிரிவில் ZF-இன் பொறுப்புறுதிக்கு சான்றாக திகழ்கிறது. 50 GW மைக்கேல் என்பது இந்தியாவின் காற்றாலை சந்தையில் ZF-இன் முன்கூட்டி நுழைவிற்கும் மற்றும் தொடர்ச்சியான பொறுப்புறுதிக்கும் ஒரு சாட்சியமாக திகழ்கிறது. சீனாவை தவிர்த்து பார்க்கையில் உலகில் காற்றாலைக்கான கியர்பாக்ஸ் உற்பத்திக்கு மிகப்பெரிய ஆலையாக கோயமுத்தூரில் நிறுவப்பட்டுள்ள ZF விண்டு பவர் தொழிலகம் இருக்கின்றது. ஒரு முக்கியமான ஏற்றுமதி மையத்தை நிறுவியிருப்பது மற்றும் உள்ளூர் திறனம்சங்களில் தொடர்ந்து முதலீடு செய்வதன் வழியாக இந்தியாவின் காற்றாலை மின்சக்தி செயல்தளத்தை மேம்படுத்தி உருவாக்குவதில் ZF ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. காற்றாலை மின்சக்தி சந்தையில் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி தேவைகளை எதிர்கொள்வதற்கு ஒரு ஆண்டுக்கு 9 GW இருக்கின்ற தனது உற்பத்தி திறனை 12 GW விரிவாக்கும் நோக்கத்திற்காக கோயமுத்தூரில் உள்ள ZF விண்டு பவர் தொழிலகத்தில் நீண்ட கால உத்தி அடிப்படையில் ஒரு முக்கிய முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. எமது தொழில்நுட்ப மற்றும் உற்பத்தி திறன் விரிவாக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது ரூபாய் 750 கோடியை முதலீடு செய்யும் பொறுப்புறுதியை நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கின்றோம். திட்டமிடப்பட்டுள்ள விரிவாக்கமானது சந்தையில் நிலவும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மற்றும் வாடிக்கையாளர்கள் தேவைகளை திருப்திகரமாக பூர்த்தி செய்வது மீதும் கூர்நோக்கம் கொண்டிருக்கிறது என்று கூறினார். எமது பார்ட்னரின் அமைவிடத்திற்கு முடிந்தவரை நெருக்கமாக மிக அருகில் எமது உள்ளூர் உற்பத்தி அமைவதற்கும் நாங்கள் தீவிரமாக முயற்சிக்கின்றோம். மேம்பட்ட மற்றும் நிலைப்புத்தன்மையுள்ள லாஜிக்ஸ் செயல்பாடுகள் எமது உலகளாவிய உற்பத்தி பாத சுவட்டை பெரிதும் அதிகரிக்கும். அதே வேளையில் சுற்றுச்சூழல் பாதிப்பை பெரிதும் குறைக்கவும் உதவுகின்றது. துடிப்பான வாடிக்கையாளர்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய உற்பத்தி நெகிழ்வுத்தன்மை மீதான எமது பொறுப்புறுதியாக ZF விண்டு பவர் தொழிலகத்தில் எமது முதலீடு திகழ்கின்றது. இந்த வழிமுறை மூலம் எமது பார்ட்னர்களுடன் ஒருங்கிணைந்து நிலைப்புத்தன்மையுள்ள எதிர்காலத்தை நாங்கள் சாத்தியமாக்குகிறோம் என்று ZF விண்டு பவரின் தலைமை செயல் அதிகாரி திரு பெலிக்ஸ் ஹென்சலர் கூறுகின்றார். கோயமுத்தூர் ZF விண்டு பவர் தொழிலகத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான திரு தீபக் பொககேர் கூறியதாவது, 12 லட்சம் சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவில் அமைந்திருக்கும் எமது தொழிலாக வளாகம் மிக நவீன உற்பத்தி மையமாகும். உற்பத்தியுடன் சேர்ந்து இங்கு அமைந்துள்ள ஆராய்ச்சி மற்றும் உருவாக்கத்திற்கான மையம் உலகளாவிய தீர்வுகளுக்காக மிக தீவிரமாக செயலாற்றி வருகின்றது. ZF விண்டு பவர் குழுமத்திற்கு முக்கியமான சேவை மையங்களுக்குள் ஒன்றாக இத்தொழிலகம் செயல்படுகின்றது. மாறுகின்ற மற்றும் வளர்ச்சி அடைந்து வருகின்ற உள்நாட்டை சேர்ந்த மற்றும் உலகளாவிய வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்றவாறு தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் இந்த தொழிலகத்தின் திறன், அதன் திறமையான பணியாளர்கள் குழுவின் அர்ப்பணிப்பால் இதன் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. ZF-இன் விரிவான நிலைப்புத்தன்மை இலக்குகள் மற்றும் 2040 ஆண்டுக்குள் கார்பன் நடுநிலைத்தன்மை என்ற குறிக்கோள் மீதான பொறுப்புறுதிக்கு இத்தொழிலகத்தின் விரிவாக்க பணிகள் இக்காரணமாக இருக்கின்றன.
சுற்றுச்சூழல் மீதான பாதிப்பை குறைக்கவும் மற்றும் பசுமையான எதிர்காலத்திற்கு பங்களிப்பை வழங்கவும் மிக நவீன தொழில்நுட்பங்களை மற்றும் செயல்முறைகளை பயன்படுத்துகின்ற சிறந்த தொழிலகமாக கோயமுத்தூர் ஆலை இயங்கியிருக்கின்றது. இவ்விரிவாக்கத்தோடு சேர்ந்து 13 MW பரிசோதனைக்கான ரிக் இங்கு நிறுவப்பட்டிருப்பதும் உருவாக்கம் மற்றும் செயல்திறனை உறுதி செய்வதில் ஒரு சிறந்த பார்ட்னராக ZF இன் அந்தஸ்தை மேலும் வலுப்படுத்தி இருக்கின்றது. ZF குழுமத்தின் நிர்வாக குழுவின் உறுப்பினரான புரொஃபசர் டாக்டர் பீட்டர் லெயர் இந்த மைக்கேல் எட்டியிருப்பதை குறித்து தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தி கூறியதாவது, மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு கீழ் இந்தியாவிற்கும் மற்றும் உலகிற்கும், அதாவது உள்நாட்டை சேர்ந்த மற்றும் உலகளாவிய வாடிக்கையாளர்கள் இரு தரப்பினருக்கும் கியர் பாக்ஸ்களை தொழிலகம் வழங்கி வருவதால் இந்தியாவில் முன்னணி கியர் பாக்ஸ் சப்ளையாக ZF இண்டு பவர் சிறப்பாக செயலாற்றி வருகின்றது. இந்த உற்பத்தி வசதிகளை விரிவாக்குவதில் ZF குழுமம் செய்து வரும் முதலீடுகள் இப்பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கான சாத்தியத்திறனுக்கும் மற்றும் இதன் நீண்ட கால இலக்குக்குமான ஒரு வலுவான சான்றாக திகழ்கிறது. நிலைப்புத்தன்மைக்கான குறிக்கோள்களில் நாங்கள் தொடர்ந்து பொறுப்புறுதியுடன் இயங்குகின்றோம். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்நாட்டின் காற்றாலை மின்சார உற்பத்தி திறனை 2 மடங்காக உயர்த்துவது என்ற இந்தியாவின் மிகப்பெரிய குறிக்கோளை அடைவதற்கு விரிவாக்கப்பட்ட எமது உற்பத்தி வசதிகள் காரணமான கணிசமான பங்களிப்பை வழங்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இந்தியாவின் ZF குழுமத்தின் பிரசிடென்ட் திரு ஆகாஷ் பாசி இது தொடர்பாக பேசுகையில், இந்த மைக்கேலை வெற்றிகரமாக இயக்கியிருக்கும் இந்தியாவின் ஒரே தொழிலகமாக இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். நிலைப்புத்தன்மை மீதான எமது முக்கிய கூர்நோக்கமும் மற்றும் தரம், புத்தாக்கம் மற்றும் வாடிக்கையாளர்கள் திருப்தி என்ற ZF இன் முதன்மை பண்புகளுக்கும் ஒருங்கிணைந்து இந்திய காற்றாலைக்கான கியர்பாக்ஸ் சந்தையில் தலைமைத்துவ நிலையை நாங்கள் தொடர்ந்து பராமரிப்பதற்கும் எங்கள் திறனுள்ளவர்களாக ஆக்கியிருக்கின்றது.